ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பிரெட் டோஸ்ட் பார்க்க போகிறோம். இல்லை சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து 2 கப்புக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். நல்லா கூலான மில்காக தான் இருக்கணும், ஹாட்டாக இருக்கக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு எத்தனை பிரெட் ஸ்லைசஸ் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிறேங்க. 2 முட்டை எடுத்திருக்கேன். அதே போல் இங்கே ப்ரௌன் சுகர் 3 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை சீனி இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை பவுடர் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பட்டரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்னமன் பவுடர் நம்ம எதுக்கு எடுத்து வச்சுருக்கோன்னா, பட்டை பவுடர் வந்து நமக்கு அந்த ஃப்ளேவருக்காண்டி உங்கள்கிட்ட பட்டை பவுடர் இல்லை வெனிலா எசன்ஸ் இருந்துச்சு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா அந்த ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ இந்த மில்கில் ஆறின மில்கில் நாம் எடுத்து வச்சுருக்க சுகர், அப்புறம் சின்னமன் பவுடர் இருக்கு இல்லையா, பட்டை பவுடரு, அதுக்கப்புறம் வந்து உப்பு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறங்க. அதாவது 1 கப் பாலுக்கு 1 முட்டை, இதுதான் கணக்கு. நான் இங்கே 2 கப் பால் எடுத்துருக்கனால 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதை கூட வச்சுருங்க, இல்லைனா முட்டை அடிக்கிற கம்பி இருந்தால் அதை கூட இங்கே வச்சு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. அப்போ நான் அந்த ஸ்கில்லட்டில் தான் நான் வந்து போட்டு எடுக்க போகிறேன். ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கில்லட்டை முதல்ல க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டரை வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேலே போட்டு க்ரீஸ் பண்ணுறக்கோ இல்லை இந்த பிரெட் ஸ்லைசஸ்க்கு போடுறக்கோ ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஸோ முதல்ல வந்து இந்த ஸ்கில்லட்டை நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறங்க. விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரெட் ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, அதை முதல்ல எடுத்து இந்த எக் மிக்சரில் டிப் பண்ணிக்கிறங்க. எப்போவுமே டோஸ்ட் பண்ணும்போது அந்த பிரெட் ஸ்லைஸை மொத்தமாக முக்கிடக்கூடாது. ரொம்ப முக்கிட்டோம்னா, அதாவது பிரெட் ஸ்லைஸ் வந்து சொதன்னு நல்லா சோக்காயிடக்கூடாது. அதாவது மேலே மட்டும் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம மேலே அந்த எக் மிக்சர், அந்த மில்க் மிக்சர் படுற மாதிரி மட்டும் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த டோஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம டோஸ்ட் போட்டு எடுக்கும்போது அப்படியே கிழிஞ்சிட்டு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. இப்படி எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ இதில் போட்டதுக்கப்புறம் நாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பட்டர் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் இந்த மாதிரி போட்டு சைட்ஸில் ஃபுல்லாக கொடுத்துருங்க, கோட்டிங் கொடுத்துருங்க. பிரெட் டோஸ்ட்டுக்கே நம்ம ப்ரெட்டை வந்து எந்த அளவு நம்ம எக் மிக்சரில் முக்கி எடுக்கிறோமோ அதுதான். நீங்கள் ரொம்ப ஓவராக முக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து சொதன்னு ஆயிரும். ஸோ கரெக்டாக ஒரு 2 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து அது டிப்பில் போட்டு எடுத்துடணும் நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கார்னர் ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உள்ளக்க மட்டும் லைட்டாக ஸ்பாஞ்ச் கன்னட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ இது நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அருமையான பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம், சிம்பிளாகவும் இருக்குது. இது சாட்டர்டே சண்டேயில் இது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.